எப்படி இருந்தா சாதிப்பாரு? விளையாட்டுத் துறையில் வந்து சாதிக்கணும். சரி, ரைட்டு, ஓகே, நல்ல கேள்விதான். ஆக்சுவலா வந்து ஒருத்தர் வந்து கல்வி பருவத்திலே அதை வந்து முடிவு பண்ணணும். விளையாட்டுத் துறையில் பெரிய அளவில் வந்து சாதிப்பாங்க அப்படின்னா கல்விக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தரமோ அதே அளவு நம்ம வந்து விளையாட்டுலேயே அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா எந்த விளையாட்டுன்னு இருக்கு இல்லையா? எந்த விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கிரிக்கெட் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அறிவு சார்ந்த விளையாட்டு ரெண்டுமே சொல்லுங்க குருஜி. அத விளையாட்டை வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு 3 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம் விளையாட்டை. இது நேரம் பொதுவாக விளையாட்டை வந்து நம்ம வந்து 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு சார்ந்த விளையாட்டுகள், உடல் பலம் சார்ந்த விளையாட்டுகள் சார். இன்னொன்னு வந்து என்னன்னா உடலை வந்து பிளெக்சிபிளா வளைக்கிறது, நெளிக்கிறது. இந்த ஜிம்னாஸ்டிக்கு, நீச்சல் போட்டி, இந்த மாதிரி விளையாட்டுகள். புரியுதா? விளையாட்டை வந்து நம்ம வந்து 3 விதமா நம்ம வந்து பிரிக்க முடியும். இப்ப வந்து அறிவு சார்ந்த விளையாட்டுகள், அறிவு சார்ந்த விளையாட்டுகள்ல வந்து ஒருத்தர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து புதன், அறிவுக்கு உண்டான புதன். யார் வீட்டுல தான் சத்தம்? கொஞ்சம் மீட் போட்டுருங்கய்யா. ஓகே, இப்ப வந்து விளையாட்டு துறையில் ஒருத்தர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா முதல்ல வந்து எந்த விளையாட்டு அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கணும். கரெக்டா? இப்ப விளையாட்டை வந்து நம்ம வந்து 3 விதமா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து அறிவு சார்ந்த விளையாட்டுகள், செஸ் போர்டு இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, வில்வித்தை இருக்கு, துப்பாக்கி சுடுதல் இருக்கு, இந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து ரம்மி விளையாட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கெல்லாம் நமக்கு வந்து அறிவு என்பது அதிகம் வந்து தேவைப்படும். கரெக்டா இல்லையா? ரெண்டு பேர் தான் பேசுறீங்க. ஆமா, ரைட்டு, ஆமா. இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா உடல் பலம் சார்ந்த விளையாட்டுகள். உடல் பலம் சார்ந்த விளையாட்டுகளுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து இப்ப வந்து என்னன்னா கிரிக்கெட் சொல்லலாம், ஃபுட்பால் சொல்லலாம், கபடி சொல்லலாம், அத்லெட்டிக்ஸ் சொல்லலாம், பாக்ஸிங் சொல்லலாம், குங்ஃபு, கராட்டே, அந்த மாதிரி சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா உடல் பலம் சார்ந்த விளையாட்டுகள். கரெக்டா இல்லையா? இன்னொரு விளையாட்டு இருக்கு. நம்ம வந்து என்னன்னா இந்த ஜிம்னாஸ்டிக், நீச்சல் போட்டி, இந்த மாதிரி விளையாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வித்தியாசமான ஒரு டேலண்ட் வந்து வேணும். நமக்கு உடம்ப வந்து ரப்பர் மாதிரி வளைக்கணும். கரெக்டா இல்லையா? சரி, ரைட். இப்ப வந்து முதல்ல பார்த்த இந்த அறிவு சார்ந்த விளையாட்டுகள், அதுக்கு எந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். இப்ப புதனை வந்து நம்ம வந்து அறிவுன்னு எடுத்துக்கிறோம். கேது எதனால எடுக்கிறீங்க? ஓகே, நுட்பமான அறிவு, நல்ல ஒரு டேலண்ட், அறிவினுடைய மிகுதின்னு சொல்லலாம், பேரறிவுன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டும் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகரை வந்து அறிவு சார்ந்த விளையாட்டுகளில் வந்து நம்ம வந்து ஈடுபட வைக்கலாம். ஓகேவா? இப்போ உடல் பலம் சார்ந்த விளையாட்டுகளுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கணும்? செவ்வாய் மட்டும் கிடையாது, செவ்வாயும் சனி பகவானும் நல்லா இருக்கணும். இந்த உடல் பலம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா காலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் இருக்கும். கவனிச்சிங்களா? ஆமா. அதனால வந்து என்னன்னா செவ்வாய், சனி இந்த 2 கிரகங்களும் வந்து பலமாக இருக்கணும்.
ஓகேவா? ஓகேங்க சார். இப்ப அடுத்தது அந்த மூன்றாவது ரகம். ஆக்சுவலா வந்து ஜிம்னாஸ்டிக், நீச்சல் போட்டி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி உடல் வந்து வளையணும். அதே நேரத்தில் ஒரு அதிவேகம் என்பது வந்து தேவைப்படும் அந்த இடத்துல. கரெக்டா? கரெக்டுங்க சார். அதாவது பாம்பு மாதிரி வளையணும். பாம்பு மாதிரி வச்சுக்கோங்க. பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல எந்த கிரகம் பயன்படும் அப்படின்னா புதன், ராகு, கேது இந்த 3 கிரகங்களும் வந்து பயன்படும். சரியா? ஓகேங்க சார். 3 நிமிஷம் கட் பண்ணி பேசுங்க. ஓகே, இந்த கிரகங்கள் பலமா இருந்தது அப்படின்னா இந்த துறையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துடலாமா அப்படின்னா அப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வந்து விளையாடுற திறமை இருக்கு. அதன் மூலமாக அதிக புகழையும் மதிப்பையும் பணத்தையும் சம்பாதிக்கிற அமைப்புகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் பார்க்கணுமே வேண்டாமா? நம்ம இங்க படிக்கிறது விட்டுட்டு வந்து விளையாட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப கல்விக்கு தர முக்கியத்துவத்தை விட விளையாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறோம். நம்ம அதை வைத்து ஜாதகர் வந்து நல்ல மதிப்பு மரியாதை அடைவாரா, புகழ் அடைவாரா, பணம் சம்பாதிப்பாரா, அதை வைத்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டா இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பாவத்துல வந்து 2ஆம் பாவம், குரு பகவான், குருவனுடைய நட்சத்திரங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு 10ஆம் பாவ தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தொடர்பு இருந்தா மட்டும் பத்தாது, பாசிட்டிவா இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப இவ்வளவு ஆய்வும் முடிக்கும் போது அந்த ஜாதகத்துல குரு வந்து பெரிய அளவுல வந்து பலம் பெறல, தனபாவம் வந்து பலம் பெறல, 10ஆம் பாவம் பலம் பெறல அப்படின்றப்ப அவர்கிட்ட வந்து திறமை இருக்கும். அவர் வந்து விடாமுயற்சியோட வந்து விளையாடுவாரு. ஆனால் அதை வைத்துக் கொண்டு அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் வந்து போக முடியும். ஒரு ஸ்டேட் லெவல்லையோ ஒரு கண்ட்ரிக்காகவோ விளையாண்டு மிகப்பெரிய புகழையோ மதிப்பு மரியாதையோ பெரும் செல்வத்தையோ அடைய முடியாது அப்படிங்கறது அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணணும். வெறும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு எதிர்காலத்துல என்ன பண்ண போறாரு அவரு? கரெக்டா இல்லையா? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? ஸ்போர்ட்ஸ்னா அதுல வந்து பெரிய அளவுல வந்து போயிடணும். அதுதான் நல்லா எதிர்காலத்தை வந்து உருவாக்கும். சின்ன லெவல்ல வந்து போயிட்டு படிப்பையும் கெடுத்துக்கிட்டு அதனால என்ன ஆதாயம் நடக்க போகுதுன்னு கேட்கிறேன் நான். அப்ப புதன் கேது பலமாக இருந்தால் அறிவு சார்ந்த விளையாட்டுகளை வந்து எடுக்கலாம். செவ்வாய் சனி பலமாக இருந்தால் உடல் பலத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம். புதன் ராகு கேது பலமாக இருந்தால் ஜிம்னாஸ்டிக், நீச்சல், ஸ்கேட்டிங்கு இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து எடுக்கலாம். ஏன் ரேஸ் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். 2 வீலர் 4 வீலர்ல ரேஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஜாதகத்தில் தனபாவம், குரு பகவான், 10ஆம் பாவம் சூரியனுக்கு வந்து தொடர்பு, அது பாசிட்டிவா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைய போறாரு, நல்ல புகழை வந்து அடைய போறாரு, பெரும் செல்வத்தை வந்து அடைய போறாரு, அரசனுடைய மரியாதையை வந்து அடைய போறாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும். சப்போஸ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உன்னுடைய ஹாபிக்காக நீ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீ வந்து விளையாடு, ஆனா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? என்கிட்ட நிறைய ஜாதகம் வந்திருக்கு. அந்த மாதிரி பலமான ஜாதகத்துக்கு நான் வந்து இல்ல ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். நான் பலம் இழந்த தனபாவம், குரு பகவான், குருவுடைய நட்சத்திரங்கள், சூரியன், 10ஆம் பாவ தொடர்பு இதெல்லாம் இல்லாத ஜாதகத்தை ஹாபிக்காக விளையாட வைங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இன்னும் படிக்க வைங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்வைஸ் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே தானே? இதுல வேற என்ன சந்தேகம்? ரைட், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
தெரிஞ்சுக்கிட்டேன் குருஜி. மிக்க நன்றிங்க குருஜி. ஓகே, வகுப்பு முடிச்சிடலாமா? இருக்கேன் குருஜி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கேன் குருஜி. சரி, கேஆர் குமார் ஐயா, நீங்க கேளுங்க ஐயா. கட் பண்ணு.